தளபதி அவர்கள் எந்த திட்டமாக இருந்தாலும் சிறப்பாக அவர் அந்த எல்லா திட்டத்தையும் கவனித்ததுனால தான் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. மகளிர் உரிமை தொகை மிகவும் முக்கியமான தொகையாக இருக்குது. அனைத்து பகுதி மக்களும் இந்த மகளிர் உரிமை தொகை, பொங்கலுக்கு வழங்கப்பட்ட பொங்கல் பரிசு தொகை, அது போன்ற அனைத்து துறையிலையும் சிறப்பானதுனால் இந்த இலவச மிக அதிகமாக எடுத்தோம்னா இலவசமான பஸ்ஸு அதில் தான் மக்கள் மத்தியில் தான் இருக்குது. சாதாரணமாக பஸ்ஸில் போகிற மக்கள் 100 பேர் போகிறாங்கன்னா அதில் 50 பேராவது மறக்காமல் இந்த அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அதே போல் சாதாரணமாக ஏழை எளிய மக்களுக்கு பஸ்ஸை பொறுத்தளவுக்கு இந்த பஸ்ஸு தான் நமக்கு வந்து மெயினானது. அதுபோல் 1000 ரூபா திட்டம் மெயினானது. விடுபட்ட மகளிருக்கு இன்னும் தராமல் இருக்காங்க, அதையும் கொடுத்தா இன்னும் எல்லாம் சிறப்பாக இருக்கும். வருகிற ஆட்சியில் கண்டிப்பாக குறைந்தபட்சம் 230 இடத்துக்கு மேலே கண்டிப்பாக ஆட்சி பிடிக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விதமாக பயப்படவில்லை. நம்ம எத்தனை கூட்டணி இருந்தாலும் சரி, கழகத்து நம்மள்கிட்ட கூட்டணி இருக்கும்போது நம்ம எல்லாம் வாழ்கம்பாங்க, கூட்டணி போகும்போது ஒளிகம்பாங்க. கழக தொண்டர்களை தலைவர் மறக்காமல் இருந்தால் அனைவருமே வெற்றி பெறலாம்.